டியூடுன்ற படம் வந்து ஜென்சிக்கான படம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, கிடையாது அப்படின்றது என்னுடைய கருத்து. நாங்களே வேலை கிடைக்காம ஒரு ஆளும் கிடைக்காம எப்படிப்பட்ட டிப்ரெஷன்ல நாங்க சுத்திட்டு இருக்கோம்ன்றது உங்களுக்கு தெரியாது. சரியா? இந்த படத்துல வர அகன் அளவு எந்த பையனும் கேனையா இருக்க மாட்டான். அதே மாதிரி குரல் அளவு எந்த பொண்ணும் கேனையா இருக்காது. பண்ணாதீங்க அந்த மாதிரி. ஓகேவா? ஏன்னா அன்ஃபெய்த்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு ஜெனரேஷன்லயுமே தான் இருந்திருக்கு. ஓகேவா? நாங்க என்ன பண்ணோம்னா புதுசா டேர்ம் கொண்டு வந்துட்டோம். அதுதான் நாங்க பண்ண ஒரே தப்பு. இன்னொன்னு இதுல பாசிட்டிவ்ஸ் பத்தி பேசணும்னா, என்னதான் இவங்க வந்து அந்த கான்செப்ட கொண்டு வந்து உள்ள திணிச்சிருந்தாலும் ஆணவ படுகொலை பத்தி பேசினது வந்து அட்லீஸ்ட் அப்படியாச்சும் பேசியிருக்காங்கன்றது ஒரு ப்ரோ தான். உண்மையை சொல்லணும்னா பாசிட்டிவ் தான் அது. ப்ரோ என்ன சொல்லலாம்னா தாலி சென்டிமெண்ட்டை உடைச்சது ஒரு ப்ரோவா சொல்லுவேன் நானு. இந்த படத்தை பிடிக்காதுன்னு சொல்றவங்கள வந்து நீங்க ஜாதி வெறியன்னு லேபிள் பண்ணக்கூடாது. தட்ஸ் நாட் ரைட் திங் டு டூ. ஆர்ட் இஸ் சப்ஜெக்டிவ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கதை பிடிக்கலாம், ஒரு கதை பிடிக்காம போகலாம். அதுக்குன்னு நீங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை சப்போர்ட் பண்றீங்க, இல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ஹேட் பண்றீங்க அப்படின்றது கிடையாது. டியூட் வந்து சோ மெனி இன்சென்சிட்டிவ் ஜோக்ஸ் ரிகார்டிங் விமென். ரொம்ப கேவலமா இருந்தது அந்த ஜோக்கெல்லாம். கேட்க கூட முடியல. அதை ரிவர்ஸ் பண்றதுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து எவ்வளவு பேரு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியும். நீங்க வந்து திரும்ப ஒரே ஒரு படத்துல வந்து அந்த ஜோக்ஸ் எல்லாம் வச்சு நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஜென்சிக்கு அடுத்து வர ஜென் ஆல்ஃபால இது நார்மல்னு நினைச்சிட்டு இருக்காங்க உட்காந்து. நம்ம 2025ல வாழ்ந்துட்டு இருக்கோம். மேக்சிமம் நம்மள பிற்போக்கா நடந்துக்கிற விஷயத்தெல்லாம் வந்து இங்கே வந்து விட்டுட்டு போறதுதான் நம்மளுக்கு நல்லது.